ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலை உருவாக்குவதுதான் அண்ணா திமுக பிரதான அறிவிப்பா இருக்கும். காங்கிரீட் வீடு ஏழைகளுக்கும் அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அண்ணா திமுக ஆட்சியிலே. அதே போல தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது எல்லா குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தோம். பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தீபாவளி பண்டிகை என்று நம்முடைய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு அற்புதமான சேவை வழங்கப்படும். நம்முடைய தாய்மார்கள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல முக்கியமான அறிவிப்பு இந்த 100 நாள் வேலை திட்டம். அந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற அந்த தொழிலாளருக்கு 150 நாளாக உயர்த்தப்படும் என்று அந்த அறிவிப்புல வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்புப்படி 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களாமா? உயர்த்தினாங்களா? உயர்த்தல. அது மட்டுமல்ல, அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டம் சுருங்கி 50 நாள் ஆயிட்டது திமுக ஆட்சியில். சரி, 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அத்தனை பேரும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு முழுமையா சம்பளம் கொடுக்கறாங்கன்னா அதுவும் கொடுக்கறது இல்ல. அதுவும் அண்ணா திமுக கட்சி தான் மத்தியிலே இருக்கிற அமைச்சர்கிட்ட போராடி வாதாடி ஒரு பார்ட் 2999 கோடி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு இப்பொழுது முதற்கட்டமா வாங்கி கொடுத்திருக்கிறோம். ஆக இந்த அரசாங்கம் மக்களுக்கு எந்த உதவி செய்வதில்லை. இப்படி திறமையாற்ற அரசாங்கம் தேவையா? அதே போல மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களாமா? அதே போல நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் படிப்பதற்கு வங்கியில கல்வி கடன் வாங்கினாங்க, அதை ரத்துன்னு சொன்னாங்க. ரத்து பண்ணாங்களா? அது மட்டும் இல்ல, பெட்ரோல் டீசல் திமுக ஆட்சிக்கு வந்தன பெட்ரோலுக்கு 5 ரூபாய் குறைக்கிறாங்க, டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கிறாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு விட்டுட்டாங்க. டீசலுக்கு இதுவரை அவர்கள் சொன்ன மாதிரி விலை குறைக்கல. எல்லாமே விவசாயிகள் எல்லாமே டிராக்டர் வச்சுதான் நாம பயன்படுத்துறோம். அதிகமா டீசல் பயன்படுத்துறது விவசாயிகள். ஆக டீசல் விலை குறைச்சாங்களா? ஏன்னா டீசல் விலை முக்கியம். நாம வாங்குற பொருள் எல்லாமே லாரியில் தான் வருது. அப்படி வருகின்ற பொழுது டீசல் விலை அதிகரித்த காரணத்தினால அந்த பொருள் விலை நம்ம அதிகமா கொடுத்து வாங்குறோம் கடையில. டீசல் விலை குறைச்சா பொருளுடைய விலை குறையும். அதுவும் இந்த அரசு செய்யல. அதே போல நீட் தேர்வு திரு ஸ்டாலின் என்ன சொன்னாரு? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். செஞ்சாங்களா? 4 வருஷம் ஆச்சு. செஞ்சாங்களா? இப்படி மக்களையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் ஏமாற்றிய அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அந்த ரகசியத்தை இங்க சிறுவில்லிபுத்தூர் வரும்போது சொல்லிட்டு போப்போம். மக்கள் கேட்க தயாராகிறாங்க. அத்தனை பொய் தானே. இப்படி பொய்ய பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாக இன்றைக்கு விடியா திமுக அரசு இருக்கிறது என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகிறேன்.